ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து முட்டை மிட்டாய் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. நான் வந்து அதுக்காக வந்து ஒரு 4 முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் சுகர் வந்து ஒரு 200 கிராம் வந்து நான் வந்து அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 200 கிராம் வந்து சுகர் இல்லாத கோவான்னு இருக்கும், அது வந்து ஒரு 200 கிராம் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் பாதாம் முந்திரிலாம் வந்து ஊற வச்சு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து மில்க் மேடும் ஆட் பண்ணிவிட்டு, முட்டையோட ஸ்மெல்லு வரக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம வந்து ரோஸ் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஹீட் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சமாக வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் கெட்டியான உடனே கேஸை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ட்ரேயில் வந்து ஒட்டக்கூடாதுன்றதுக்காக நம்ம வந்து நெய் வந்து தடவிட்டு இந்த மிக்சரை வந்து எடுத்து ஊற்றிக்கலாம். அவனை வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஹீட் பண்ண அவனில் வந்து இதை எடுத்துகிட்டு போயிட்டு வச்சு ஒரு 45 மினிட்ஸ் இல்லைனா 50 மினிட்ஸ் வந்து டைமரை வந்து ஆன் பண்ணிக்கலாம். முட்டை மிட்டாய் வந்து ரெடி ஆகிடும். முட்டை மிட்டாய் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்து ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.